दत्तात्रेय हरे कृष्णा उन्मत्तानन्ददायका दिगंबरमुने बालपिशाचज्ञानसागरा श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णं च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डमस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि शान्तानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये। ஆதிகுரு தத்தாத்ரேய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால ராமகிருஷ்ணானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய சிஷ்யராக விளங்கி புதுக்கோட்டை ஜட்ஜி சுவாமிகள் என்று போற்றப்படும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகளுடைய பிரதம சிஷ்யர் தான் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாஷ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத மகாஸ்வாமிகள் இங்கே இருக்கார். அவர் 1920ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தென்னாட்டில் தத்தாத்ரேயர் பிரதிஷ்டை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி அவர்கள் பல சிஷ்யர்களை சந்நியாசம் கொடுத்து சங்கரானந்தா, துரியானந்தா, நிஜானந்தா, கிருஷ்ணானந்தா, சுகானந்தா இப்படி வரிசையாக உங்களுக்கு அவர் 22 பேர்லேருந்து 23 பேர் மட்டும் சந்நியாசம் கொடுத்து கடைசி குழந்தையாக சாந்தானந்த சுவாமிகள் என்று அடியனுடைய சத்குருநாதரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் 1927ஆம் ஆண்டு முதல் 32ஆம் ஆண்டுக்குள்ளே தென்னாட்டில் மேலே இருக்கக்கூடிய தத்தாத்திரேயரை பிரதிஷ்டை செய்து அவர் பாதத்திலேயே நான் இருக்கணும்னு நினைத்து அவருக்கு அவராகவே ஏற்படுத்தின ஸ்தலம் இந்த அதிஷ்டானங்கிற ஸ்தலம் இது. அதற்கப்புறமா அடியனுடைய சத்குருநாதர் 1980ஆம் ஆண்டு முதல் இங்கே நிறையா வந்து பிரபோ குருநாதா குருநாதா என்று சொல்லி வந்து இந்த இடத்துல முருகனை ஸ்தாபனம் பண்ணினார். ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், ஞானம் இருந்ததேயானால் மற்றதெல்லாம் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக ஞான கடவுளான ஞானஸ்கந்த முருகரை இங்கே பிரதிஷ்டை செய்து பரிவார மூர்த்திகள் அனைத்தையும் கங்காதேவி, பஞ்சமுக விநாயகர், இடும்பர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஐயப்பன், வனதுர்கை, சனீஸ்வர பகவான், தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணி சபா மண்டபம்னு ஒன்று அமைத்து அந்த குகைக்கு பக்கத்தில் அமைத்து தொடர்ந்து இங்கே பூஜையெல்லாம் நடக்கணும்னு தீர்மானம் பண்ணி அந்த சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் இவருடைய சிஷ்யர் ஸ்வயம்பிரகாச சுவாமிகளுடைய சிஷ்யர் அடியனுடைய குருநாதர் சாந்தானந்த சுவாமிகள் புதுக்கோட்டையில் பாடசாலையெல்லாம் நிறைவேற்றி பாடசாலை பணிகள்லாம் துவங்கி அந்த பாடசாலையை சேலத்துக்கு அருகில் உடையாப்பட்டி ஸ்கந்தாசிரமத்தில் எல்லாம் அமைத்து அதுக்கப்புறமா அங்கேருந்து ஸ்கந்தாசிரமத்திலேருந்து இங்கே அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணி 80க்கு மேலே இத்தனை பிரதிஷ்டைகளை பண்ணியிருக்கார். பிரதிஷ்டை பண்ணி சுவாமிகள் இருக்கக்கூடிய காலத்திலேயே இங்கே நன்றாக பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக மூர்த்தி, கணேசன் என்று இருவரையெல்லாம் இங்கே அமைத்து அதுக்கப்புறமா பாலசுப்ரமணிய சாஸ்திரிகளை இங்கே குருநாதருக்கு பூஜை பண்ண வைத்து அந்த சமயத்தில் இவர் பாடசாலை சிறுவனாக இருந்தார். இவருக்கு முதல் பெயர் சாம்பசிவ சர்மான்னு பேர். இவரை இந்த இடத்துல 25 ஆண்டு காலம் இங்கே பூஜை பண்ணணும்னு சொல்லி சாந்தானந்த சுவாமிகள் தேர்ந்தெடுத்து இவரை இங்கே அனுப்பி வைத்தார்கள். இவர் இந்த இடத்துல இவரும் இவர் அண்ணாவும் இவர் குடும்பங்களும் கீழே வாழ்ந்து வரவர்களுக்கு அன்னதானங்கள்லாம் செய்து என்ன பண்ணாருன்னா ஒரு 25 ஆண்டு காலம் இங்கே பூஜை பண்ணியிருக்கார். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக ரோடு போட்டது இவர் தான்.
சாந்தானந்த சுவாமியில் முதல்ல உங்களுக்கு அவர் நடக்க முடியாத போது அவருக்கு வந்து ஒரு சப்பரம் மாதிரி கட்டி தூக்கிட்டு வந்து காமிச்சது இவர் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணினார். இப்படி பரிணாம வளர்ச்சியிலே காலம் உருண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அருள்மிகு தத்தாத்திரேய சுவாமி திருக்கோவில்ங்கிற நாமமானது மறைந்து தத்தகிரி முருகன், தத்தகிரி முருகனுக்கு அரோஹரா, வேலாயுத தண்டபாணிக்கு அரோஹரா, பழனி ஆண்டவனுக்கு அரோஹரா அப்படிங்கிற மாதிரி இது தத்தகிரி முருகன் கோவில்ங்கிற பேர் மக்கள்லாம் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹெச்ஆர்என்சியில் பார்த்தோமே ஆனால் அருள்மிகு தத்தாத்திரேய சுவாமி திருக்கோவில்னு இருக்குது. அதுக்கப்புறமாக உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம குடும்பங்கள்லேயே நமக்கு வந்து நாமளே பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காட்டி கூட என்ன பண்ணுவோம்னா பக்கத்துலேருந்து ஒரு வீட்டு பிள்ளையை கூட்டின்னு வந்து பக்கத்தில் வச்சுப்போம். ஏன்னா நமக்கு துணை வேணுமேன்னு. அது மாதிரி அந்த துணையை தேர்ந்தெடுத்தவர் தான் ஓங்காரானந்த சுவாமிகள். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சிஷ்யர்கள் புடைசூழ 2006ஆம் ஆண்டு முதல் இங்கே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஹெச்ஆர்என்சிக்கெல்லாம் எப்படி நம்ம அவளெல்லாம் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் லௌகிக சாமர்த்தியமாக செய்து 2008ஆம் ஆண்டு இந்த குகையை புனரமைத்து, சுவாமிகள் தபஸ் பண்ணின குகையை புனரமைப்பு செய்து, அதுக்கப்புறமாக ஒரு சாட்சி கணபதிங்கிற மாதிரி ஒரு கணபதியை பிரதிஷ்டை பண்ணி எல்லோரும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அந்த சிவனை நிறுவி, அதுக்கப்புறமா இங்கே இருந்து அவர் பகவத்கீதை உபநிஷதங்கள்லாம் இந்த ஊர் மக்களுக்கு இந்த நாமக்கல்லில் ஒரு கல்யாண மண்டபத்திலெல்லாம் பாடங்கள் நடத்தி, இங்கேயும் வந்து இந்த குகையை புனரமைப்பு செஞ்ச உடனே அவர்கள் ஓங்காரானந்த சுவாமிகளுடைய சிஷ்யர்கள்லாம் மாதம் 3 நாள் 5 நாள் தங்கி பகவத்கீதை பாடங்கள்லாம் சொல்லி அவர் இங்கே அரும்பாடுபட்டு உங்களுக்கு 2008ஆம் ஆண்டு இங்கே கும்பாபிஷேகம் பண்ணி, அந்த வருஷம் சாதுர்மாசியம் பூரா 60 நாளும் அவர் இங்கேயே தங்கி உங்களுக்கு வந்து இந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஞான சாஸ்திரமாகிய பகவத்கீதை, ஈஷ கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய ஐத்திரேய சாந்தோக்கிய பிரகதாரண்ய தைத்திரேய உபநிஷதங்கள்லாம் உபன்யாசங்கள் செய்து ஆனந்தமாக இங்கே இருந்து அந்த கும்பாபிஷேகத்தை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வித்வான்கள் எல்லாம் வச்சு பண்ணினார்கள். அதுக்கப்புறமா அப்படியே காலம் உருண்டு ஓடித்து. எல்லா பரிணாம வளர்ச்சி தான் உங்களுக்கு. 2008ஆம் ஆண்டு இங்கே கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. 2018 இப்போ நடக்கிறது 2026. ஆமாம், 2010 ஔதும்பரஹா கல்பவ்ருக்ஷா சங்கம காமதேனவா சிந்தாமணி குரவுபாது துர்லபம் புவனத்ரயம்னு இருக்கு. தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக புராணங்கள் ரிஷிகள் நமக்கு கூறி இருக்கிறார்கள். அதனால் அந்த அத்திமரத்தை வச்சு அங்கே வந்து குரு பாதுகையை பிரதிஷ்டையெல்லாம் பண்ணார். பழனியில் எத்தனை கூட்டம் இருக்குது. பழனி ஞானதண்டு, அவர் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். நாமெல்லாம் நமக்கு பொருள் வேணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு என்ன பண்ணுறோம், சாயந்தரம் வேளையில் ராஜா அலங்காரம் பண்ணி தங்கத்தேர் இழுக்கிறோம். அப்போ தான் வியாபாரம் நல்லா நடக்கும்ன்ட்டு. புரியுதா? அவர் வந்து கோமனாண்டி தான். காலை வேளையில் பார்த்தா கோமண துணி பிரசாதம் வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கெல்லாம். அதனால் எங்கே ஞானம் இருக்கோ அங்கே எல்லாம் வந்து சேருங்கிறதுக்காக தான் அது அடையாளம். அது மாதிரி இது ஞானம் நிறைந்த தப்போ பூமி. இதை சுற்றி எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதாமோ பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்படி பார்த்தா இந்த மேடு மணமேடெல்லாம் உட்காந்துட்டு, ஆனால் இங்கே மந்திர சத்தம் கேட்குது, இங்கே மந்திரம் யாகம் வளர்க்குறாங்க, இங்கே பக்கம் மணி சத்தம் கேட்குது, இங்கே மந்திரம் அலங்காரம் நடக்குதுன்னா இது தப்போ பூமி, தபஸ் பண்ணின இடம். அந்த தபஸ் பண்ணின இடத்தை புனரமைப்பு பண்ண போகிறோம். இது பிரம்மாண்டமாக பண்ணணுங்கிற ஆசை எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நாம் எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இப்போ பாலாலயம் பண்ணுறோம். பாலாலயம் பண்ணால் இனிமேல் கோயிலுக்கு போகக்கூடாது, சாமி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நாங்கள் பண்ணுற பாலாலயம் என்னன்னா, மேலே இருக்கக்கூடிய விமான கலசத்துக்கு மாத்திரம் பாலாலயம் பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்க தத்தாத்திரேய சுவாமி மேலே இருக்கக்கூடிய கலசம், ஞானஸ்கந்த முருகருக்கு மேலே இருக்கக்கூடிய கலசத்தை விமான பாலாலயம் மாத்திரம்தான் நாங்கள் பண்ணுறோம். இங்கே மாதம் நடந்த மாதிரி கிருத்திகை நடக்கும். மாதம் அப்படி தானே இப்போ சண்முக சுந்தர சிவம்
மாதம் நடந்த மாதிரி விசாகம் நடக்கும். மாதம் நடந்த மாதிரி கிருத்திகை, சஷ்டி, விசாகம் எல்லாமே நடக்கும். அபிஷேகங்கள் நடக்கும், அலங்காரங்கள் நடக்கும், தீபாராதனைகள் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய தத்தாத்திரேயருக்கும் கீழே இருக்கக்கூடிய அதிஷ்டானத்துக்கும் ஸ்ரீராம் என்கிற ஸ்ரீராம சர்மா என்கிற வேத வித்வான் செய்து கொண்டிருக்கிறார். ஆகம சிரோன்மணியாக விளங்கக்கூடிய சண்முக சுந்தர சிவாச்சாரியார் இங்கே உங்களுக்கு கீழே பரிவார தேவதைகளுக்கும் இங்கே ஞானஸ்கந்த முருகருக்கும் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். இதுக்கு எதிர்த்தா மாதிரி பஞ்சலோக விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனையும் இங்கே இருக்குது. அதில் பெரிய ஸ்ரீசக்கர யந்திரம் அந்த காலத்தில் சுவாமி போட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த யந்திரத்துக்கு உங்களுக்கு சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பிறப்பு, கும்பாபிஷேக டேட், இது 5 நாளுக்கும் அதுக்கு ஆவரண பூஜை பண்ணணும். அதெல்லாம் மனசில் திட்டங்கள்லாம் இருக்குது. அதுக்கு உள்ளூர் மக்கள்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லாரி ஓனர்கள், கம்பெனி வைத்திருக்கக்கூடியவர்கள்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் தான் இந்த காரியத்தை நாங்கள் செவ்வனே செய்ய முடியும். விமான கோபுரத்துக்கு மாத்திரம் பாலாலயம் நடக்கிறது. அதுக்கு மாத்திரம் நடந்தாச்சு அப்படின்னா மேலே இருக்கிற வேலையெல்லாம் ஸ்தபதி பார்ப்பார்கள். கீழே நித்தியப்படி பூஜை, அலங்காரம், அபிஷேகம், தீபாராதனை எல்லாம் நடக்கும். ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா, குருதேவ தத்தா, அவதூத் ரட்சா, திகம்பரா திகம்பரா, ஸ்ரீபாத வல்லப திகம்பரா, ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. ஓம் ஓம்.